சமையல். ரவை அவல் ஊத்தாப்பம் செய்ய போகிறோம். வாங்க இதுக்கு தேவையான பொருள் நம்ம பார்க்கலாம். இது மெஷர்மெண்ட் கப்பு. இந்த கப்பில் ஒரு கப்பு ரவை எடுத்துக்கலாம். இதே கப் அளவு மெஷர்மெண்ட் கப் அரை கப்பு, இதே அளவு அரை கப்பில் அவல் எடுத்துக்கலாம். தயிர் அதே அளவு அரை கப்பு தயிர் எடுத்துக்கலாம். சோடா உப்பு ஒரு 1/4 சிட்டிகை, உப்பு தேவையான அளவு. ரவையும் அவரையும் நம்ம ஒரு பவுலில் போட்டுக்கலாம். இது கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். அது ஊறட்டும். இந்த மாதிரி கலந்து ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். ரவையும் அவளும் நல்லா ஊறிடுச்சு. இதை வந்து நம்ம ஒரு மிக்ஸி பவுலில் மாற்றிக்கலாம். இதோட தயிர் நம்ம ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் இதே மாதிரி கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கிட்டோம். தண்ணி ஊற்றிடக்கூடாது. இதே ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். மாற்றியாச்சு. இதில் எடுத்து வச்சுருந்த சோடா உப்பு, அது கூட தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம தோசை ஊற்றிக்கலாம். அடுப்பில் தோசைக்கல் வச்சுட்டோம். தோசைக்கல்ல நம்ம காஞ்சிடுச்சு. இப்போ ரவை அவல் ஊத்தாப்பம் நம்ம ஊற்றிடலாம். கருவேப்பிலை தூவிக்கலாம். இதோட நீங்கள் வந்து கேரட்டும் தூவிக்கலாம், வெங்காயம் போட்டுக்கலாம். உங்களுக்கு எது விருப்பமோ இது மேலே நம்ம தூவி எடுத்துக்கலாம். நம்ம சுற்றி நான் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் ஏதோ நெய்யோ தேங்காய் எண்ணெய்யோ அதை நீங்கள் ஊற்றிக்கலாம். ஊத்தாப்பம் வேகட்டும். இப்போ ஒரு பக்கம் வெந்துடுச்சு. நம்ம திருப்பி போட்டுக்கலாம். வேகட்டும். சுற்றி கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ நம்ம திருப்பிக்கலாம் தோசையை. பாருங்கள், சூப்பரான ஊத்தாப்பம், ரவா அவல் ஊத்தாப்பம் வந்திருக்கு. இது நம்ம ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள், ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. அடுத்ததாக நம்ம செய்கிற தோசை கேரட் தோசை. வாங்க இதுக்கு தேவையான பொருளை பார்க்கலாம். 100 கிராம் கேரட்டு துருவி வச்சுருக்கிறேன். 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கணும். தேவையான அளவு கருவேப்பிலை. வாங்க நம்ம இதை செய்ய ஆரம்பிக்கலாம். கேஸில் தோசைக்கல் வச்சு கேஸ் ஆன் பண்ணிடலாம். தோசைக்கல் காயிட்டோம். தோசைக்கல் காஞ்சிடுச்சு. தோசை மாவு ஊற்றிக்கலாம். மேலே நம்ம கேரட் துணிக்கலாம். கூட வெங்காயம் வந்து துவைக்கலாம். நீல சைஸில் வெட்டி வச்சுருக்கிற வெங்காயம் அதை வந்து லைட்டாக போட்டுக்கலாம். நம்ம கருவேப்பிலை தேவையானது போட்டுக்கலாம்.
தோசை வேகணும்ல, அதுக்கு எண்ணெய் வந்து விட்டுக்கிறேன். உங்களுக்கு எப்பயும் சொல்கிறது தான், தேங்காய் எண்ணெயும் நெய்யோ உங்களுக்கு எது விருப்பமோ அதை வந்து ஊற்றிக்கோங்க. கேஸை ஹை ஃப்ளேம் வச்சுக்கிட்டு இது கொஞ்சம் வந்து கேரட்டு, வெங்காயம், கருவேப்பிலைலாம் இந்த தோசை மாவோட அழுத்தி விட்டுக்கலாம். ஏன்னா அப்போ தான் தோசை மாவோட செட் ஆகி சாப்பிட வந்து நம்மளுக்கு நல்லா இருக்கும். ஒரு தட்டில் மூடி வச்சுக்கலாம், வேகட்டும். இப்போ நம்ம மூடியை திறந்து பார்க்கலாம் வெந்துருச்சான்னு. பாருங்க, சூப்பராக வெந்துருச்சு. இதை நம்ம ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்க, சூப்பராக வந்திருக்கு. சுவையான கேரட் தோசை தயாராகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சித்ரா சமையலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. உணவே மருந்து.